வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழியில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு புதிய வீடு கட்டுவதற்கான பணி ஆணைகளை அமைச்சர் மெய்யநாதன் பயனாளிகளுக்கு வழங்கினார். தொடர்ந்து அவர் பேசுகையில், வீடு கட்டுபவர்களுக்கு எந்த பிரதிபலனும் பார்க்காமல் அதிகாரிகள் உதவி செய்ய வேண்டும் என பேசினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு புதிய வீடு கட்டுவதற்கான பணி ஆணைகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமை வைத்தார். பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன், சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உமா மகேஸ்வரி சங்கர், ஒன்றிய குழு தலைவர் கமலஜோதி தேவேந்திரன், மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலை முன்னிலை வைத்தனர். உதவி திட்ட அலுவலர் சங்கர் வரவேற்று பேசினார். தமிழக சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன், கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு புதிய வீடு கட்டுவதற்கான பணி ஆணைகள் மற்றும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வினாவிடை கையேடுகளை வழங்கி பேசுகையில், கலைஞரின் கனவு இல்லம் தமிழக மக்களால் மிக வரவேற்பை பெற்றிருக்கிறது. தமிழக முதல்வர் 1 லட்சம் வீட்டிற்கு 3.5 லட்சம் என இந்த ஆண்டு 1 லட்சம் வீடு கட்ட ரூபாய் 3500 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார். தமிழகத்தில் 38 மாவட்டங்களில் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு மட்டும் கிட்டத்தட்ட 3000 வீடுகளுக்கு ரூபாய் 105 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் சீர்காழி ஒன்றியத்தில் 530 வீடுகளுக்கு ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் பணி ஆணைகள் வழங்கப்பட உள்ளது. ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படாத வகையில் இத்திட்டத்தினை தந்துள்ளார். அதனால் ஆட்சியர் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் என்னவென்றால், மக்களுக்கு தேவையான உதவிகளை பிரதிபலன் பார்க்காமல் செய்ய வேண்டும். அஸ்திவாரம் முடிந்தவுடன் உடனடியாக முதற்கட்ட தொகையை வழங்கிட வேண்டும் எனவும் பேசினார். அரசு அதிகாரிகள் பயனாளிகள் சேர்ந்து இந்த திட்டத்தின் மூலம் பணிகளை மேற்கொண்டால் தரமான 350 வீடுகள் கட்ட முடியும். மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர்கள், கல்வித்துறை அதிகாரிகள் கல்வி வளர்ச்சிக்காக பணி மேற்கொண்டு எடுத்த துரித நடவடிக்கையால் கல்வி வளர்ச்சியில் 37ஆம் இடத்தில் இருந்த மயிலாடுதுறை மாவட்டம் 27ஆம் இடத்திற்கு முன்னோக்கி வந்துள்ளது என்றார். விழாவில் கூடுதல் ஆட்சியர் ஷபீர் ஆலம், சீர்காழி வருவாய் கோட்டாட்சியர் அர்ச்சனா, தாசில்தார் இளங்கோவன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் திருமுருகன், சரவணன், கொள்ளிடம் ஒன்றிய குழு தலைவர் ஜெயபிரகாஷ், திமுக ஒன்றிய செயலாளர்கள் பிரபாகரன், பஞ்சுகுமார், திமுக நகர செயலாளர் சுப்பராயன், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் விஜயேஸ்வரன் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய குழு தலைவர்கள் கலந்து கொண்டனர். முடிவில் உதவி திட்ட அலுவலர் ரமேஷ் பாபு நன்றி கூறினார். குறிப்பாக குடிசை இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலத்தில் தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் ஆட்சியில் இருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த குடிசைகளை மாற்றி காங்கிரீட் வீடாக கட்டித்தந்தார். 2006-11 ஆட்சி காலத்தில் 2009ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற 20 லட்சம் வீடுகளையும் காங்கிரீட் வீடுகளாக மாற்ற வேண்டும் என்ற கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தை தந்தார். முதல் ஆண்டு கட்டப்பட்டது. அடுத்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் அடுத்து வந்த ஆட்சியாளர்கள் கிடப்பில் போட்டுவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நமது முதலமைச்சர் அவர்கள் அதை இன்றைக்கு செயல்படுத்துகின்ற விதமாக ஒரு வீட்டிற்கு 3 லட்சம் என்று இந்த ஆண்டு 1 லட்சம் வீடு கட்டுவதற்கு கிட்டத்தட்ட 3500 கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 38 மாவட்டங்கள் இருக்கின்றன. அதில் நமது மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 வீடுகளுக்கு 105 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார். அதில் இங்க இருக்கின்ற சீர்காழி ஒன்றியத்தில் 530 வீடுகளுக்கு கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாயிலான பணியாளர்களை உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொருவருக்கும் சொந்த வீடு வேண்டும் என்பது மிக மிக முக்கிய எல்லோரிடத்திலும் ஆசை. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சீர்காழி, கொள்ளிடம், செப்பனார் கோயில் பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக கிட்டத்தட்ட 2 நாளில் 50 சென்டிமீட்டர் கனமழை பெய்து மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்த பொழுது அதிகமாக முழுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் குடிசை வீட்டில் இருக்கின்ற அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டார்கள். தண்ணீர் அடித்து செல்லப்பட்டு உணவுப் பொருட்கள் அத்தனையும் அடித்து செல்லப்பட்டு மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தோம். குறிப்பாக இங்க இருக்கின்ற மணி கிராம பக்கம் எல்லா ஊர்லயும் போய் பார்த்தா ரொம்ப மோசமா வீட்டில இருந்த அரிசியை உட்பட அத்தனையும்
நம்ம பிள்ளைகள் படிச்ச சர்டிபிகேட் உட்பட அத்தனையும் எல்லாம் தண்ணியில போயிடுச்சு. அது திரும்பி நம்ம வாங்குறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டோம் அப்படிங்கறது நமக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற பேரிடர்கள், வெயில், கனமழையின் காரணமாக, புயலின் காரணமாக, வெப்பத்தின் காரணமாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ஏழை எளிய மக்கள் தான் அதிகமாக சந்திக்கிறார்கள். விளிம்புநிலை மக்கள் தான் அதிகமாக சந்திக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நம்ம முதலமைச்சர் இந்த திட்டத்தை தந்திருக்கிறார். அதனால நமது மாவட்ட செயலாளர் சொன்னது மாதிரி, வள்ளுவன் குறிப்பிட்டு சொன்னதை போல, எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இருக்கு. ஒரு செயலை செய்யறோம்னு நாம முடிவு எடுத்துட்டோம்னா அதுல இருந்து பின்வாங்க கூடாது, அது முடிகிற வரைக்கும். அதே மாதிரி நீங்க 530 பேர் இன்றைக்கு நாம வீடு கட்டணும், அரசுடைய உதவியால், முதலமைச்சருடைய திட்டத்தினால் வீடு கட்ட தொடங்க இருக்கிறோம் என்ற நல்ல நிகழ்வை நீங்கள் தொடங்க இருக்கிறீர்கள். அந்த பணிகளை மேற்கொள்வது நீங்கள் உறுதியாக அதிலே இருந்து 3 அல்லது 4 மாதங்கள் நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த வீடு கட்டி முடிக்கிற வரை நாம் அந்த பணி மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். நமது மாவட்ட ஆட்சித்தலைவர், துறை சார்ந்த அத்தனை அதிகாரிகள், அதேபோல தாசில்தார், ஆர்டிஓ இவர்களுக்குமான எனது வேண்டுகோள் என்னவென்றால், அவர்களுக்கு தேவையான எந்தெந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுகிறதோ அதை சரியாக எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் அவர்களுக்கு செய்து தர வேண்டும் என நான் உங்கள் அனைவரையும் பணிவோடு கேட்கிறேன். காரணம், அவர்கள் பேஸ்மெண்ட் முடிச்சோடனே அவங்க கை கேட்காமல அவங்க கைக்கு பில் போயிருக்கேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பேஸ்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அது மண்ணு போடணும் அப்படின்னா அதுக்கு 3 மாதம் காத்துக்க கூடாது. யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அதை வருவாய்த்துறை அதிகாரிகள் கவனம் செலுத்தி அவர்களுக்கு உதவ வேண்டும். இப்படியாக நாம் பணிகளை அரசு அதிகாரிகள், பயனாளிகள் எல்லோரும் சேர்ந்து இந்த திட்டத்தின் மூலமாக இந்த பணிகளை மேற்கொண்டால் 530 குடும்பங்கள் வாழ்வதற்கு நல்ல தரமான வீட்டினை நாம் கட்டி கொடுக்க முடியும். அதற்கான பணியில் தான் நாம் இன்றைக்கு தொடர்ந்து இருக்கிறோம் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா இதே மாதிரி இந்த வீடுகள், பழுதடைந்த வீடுகள், 2001க்கு முன்னாடி கட்டப்பட்ட வீடுகள், ஓட்டு வீடுகள், காங்கிரீட் வீடுகள் அத்தனையும் அரசின் மூலமாக கட்டப்பட்ட வீடுகள் பழுதடைந்து இருக்கிறது. அதையும் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு 2.5 லட்சம் வீடுகள் மராமத்து செய்வதற்கான திட்டத்தையும் உருவாக்கி தந்த இந்தியாவின் எந்த முதலமைச்சரும் செய்யாத திட்டங்களை நிறைவேற்றி தந்தவர் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி என்பதை யார் மறந்தார்? நேற்றைக்கு ஒரு நிகழ்வு, நேற்றைய தினம் விடுமுறை நாள், எல்லாம் அரசு விடுமுறை. ஆனால் எங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தரவக்கோட்டை பகுதியிலிருந்து, கல்லாக்கோட்டை பக்கத்திலிருந்து ஒரு மக்கள் சமயபுரத்துக்கு வழிபாடு கோயிலுக்கு போறதுக்காக நடந்து போயிட்டு இருக்காங்க. நேற்று அதிகாரி நேரத்து காலையில 4 மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெயிட் மோதி ஒரு 5 பேர் இறந்து போயிடறாங்க. ஒருத்தர் கால் ஒழிஞ்சு போயிருக்கு. இந்த தகவல் எனக்கு கிடைச்சவுடன் ஒரு கடிதம் எழுதி முதலமைச்சர் அலுவலகத்துக்கு அனுப்பி வச்சேன். நான் அனுப்புனது 10:30 மணிக்கு. 10:50 அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 2 லட்சமும், அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கு 1 லட்சம் வழங்கி அந்த அரசாணையை வெளியிட்டவர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்றால் நினைத்து பாருங்கள். இப்படி ஒரு ஆட்சியை நாம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது பார்க்க முடியுமா? ஆக விடுமுறை தினத்திலும் விடுமுறை எடுக்காமல் பணியாற்றுகின்ற இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் என்பதை நாம் யாரும் மறந்து விடுகிறார். அந்த அடிப்படையில் தான் 40க்கு 40 வெற்றி. இன்றைக்கு சரியாக 12 மணிக்கு அந்த 5 பேருக்கும் நேரடியாக அவர்கள் இல்லத்துக்கு சென்று அந்த செக் கொடுத்துட்டு தான் இங்க வர்றோம். இப்படிப்பட்ட ஆட்சி இன்றைக்கு நடைபெறுகிறது. அதே மாதிரி இன்றைக்கு இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக பல பணிகளை நாம் மேற்கொள்கிறோம். குறிப்பாக இந்த முதலமைச்சர் கிராமச்சாலை திட்டத்தின் கீழ் 2022-23 பாத்தீங்கன்னா 62 கோடி ரூபாயில சாலை பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 2024-25 கிட்டத்தட்ட 66 கோடி, முதல் கட்டமாக 20 கோடி ரூபாய்க்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த கட்டமாக 46 கோடி ரூபாய்க்கான பணிகள் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். நீங்க சீர்காழியில் இருக்கின்ற அரசு மருத்துவமனைக்கு 23 கோடி ரூபாயில கட்டிடங்கள், நாதல் பணிகள், முதலமைச்சர் பகுதியிலே புயல் பாதுகாப்பு மையம்,
இப்படி இந்த அனைத்து பகுதிகளுக்கான அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றுவதில் நம் முதலமைச்சர் அவர்கள் கண்ணு கருத்துமாக இருந்து பணியாற்றி வருகிறார். இதிலே முக்கியமானது என்னது என்றால், நம்ம முதலமைச்சருடைய திட்டம் நிறைய இடங்களில் மேம்போக்கான அரசு திட்டங்களை நாம் செயல்படுத்தலாம். ஆனால் அடித்தட்டு இருக்கின்ற ஒவ்வொரு பகுதியிலும் மைக்ரோ லெவல்ல அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். அதற்கான திட்டத்தையும் தந்தவர் நம்ம முதலமைச்சர் தான். மக்களுடன் முதல்வர் என்ற மகத்தான திட்டம் முதலிலே மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சி பகுதிகளில் அதனை செயல்படுத்தினார். 30 நாட்களுக்குள்ளாக நீங்கள் கொடுக்கின்ற மனுவுக்கு தீர்வு செய்ய வேண்டும் என அந்த திட்டத்தை செயல்படுத்தி வெற்றி கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஊராட்சிகளிலும் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி செயல்படுத்த தொடங்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட மகத்தான முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு 4 மாவட்டங்களாக நமது முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு, குறிப்பாக அனைத்து துறைகளுடைய வளர்ச்சி என்று அடிப்படையில் நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற கடந்த ஆண்டு அந்த ஆய்வு மேற்கொண்டது. அதிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர், இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அரசு உயர் அதிகாரிகள் கொண்டு ஆய்வுகள் நடத்தப்பட்டது. அப்பொழுதுதான் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துடைய கல்வி வளர்ச்சி இவ்வளவு பின்தங்கி இருக்கிறது, இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வைத்த அந்த கருத்தின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர், இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அதேபோல இங்க இருக்கின்ற மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அதற்கான வளர்ச்சி, கல்விக்கான வளர்ச்சி பணிகளை மேம்படுத்துகின்ற ஒருமித்த குழுவாக எடுத்த நடவடிக்கை, குறிப்பாக நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எடுத்த துரித நடவடிக்கையால் 37 இருந்து கிட்டத்தட்ட 27க்கு 10 இடங்கள் முன்னோக்கி சென்றிருக்கிறோம். கல்வியில் நாம் மிக வேகமாக மயிலாடுதுறை இன்றைக்கு செயல்பட்டிருக்கிறது. அதை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். முதல் 10 இடங்களுக்குள்ளாக மயிலாடுதுறை மாவட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த மாணவ செல்வங்களுக்கு 1 மதிப்பெண், 2 மதிப்பெண், 3 மதிப்பெண்கான வினாவிடை அவர்கள் கையிலே கொடுக்கப்படுகிறது. எளிமையாக படித்து அவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறக்கூடிய அந்த அடிப்படையில், குறிப்பாக ஸ்பான்சர் மூலமாக நம்ம கலெக்டர் எல்லாத்தையும் கொடுங்க, எங்க பிள்ளைகள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைகள் படிப்பதை போல இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நமது தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் 38,000 மாணவ செல்வங்களுக்கு பிளஸ் 10, அதே மாதிரி 38,700 பேர் பிளஸ் 2 படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் அந்த வினாவிடை கையேடு தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்றால், நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட கல்வித்துறை அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் உங்களின் சார்பாக எனது பாராட்டுகளை, வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.